சேலம் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று. ஊருக்கு குட்டிச்சுவர்களும் வெட்டி பேச்சுகளும் ஏராளம். அதுபோலவே இம்மாநகரத்திலும் தாராளம். சாதாரணமாக சொல்வார்கள் சித்திரம் வரைய சுவர் தேவை என்று. அப்படி சுவர் கூட கிடைத்தால் இப்படி செய்ய நிறைய பேர் காத்து கிடைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இம்மாநகருக்கே மாண்பு சேர்த்திருக்கிறார் ஒருவர். என் பேர் பசுமதிநாதன். நான் சுவர் சித்திர கலைஞர். சினிமா விளம்பரம் எழுதிட்டு இருக்கிறது என்னோட வேலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டுகளாக சினிமா விளம்பரங்கள் செய்துட்டு வரேன். இப்போ நடுவில் ஒரு 17 வருடங்களாக இந்த பொன்மொழிகள் இதை செஞ்சுட்டு இருக்கேன். வாரம் நான் எழுதுகிற மேட்டரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் ஒயிட் ட்ரெஸ் பண்ணிவிடுவேன். செவ்வாய்க்கிழமை பூரா ஒயிட்டாக இருக்கும். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதை திருப்பி வேறு வாசகத்தை நான் எழுதியிருப்பேன். சேலம் டவுன் லிமிட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 17 இடங்களில் பொன்மொழிகள் எழுதிட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக சினிமா விளம்பரங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சினிமா விளம்பரம்லாம் யாரும் எழுதுறது கொடுக்குறதில்ல, எழுதுறதும் இல்லை. எல்லாம் சாட்டிலைட்லேயும் வினைல் பேனர் இந்த மாதிரி போனதுனால எங்களுக்கு தொழில் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பயணமாக வருமானம் இதெல்லாம் என்னோட சொந்த செலவுலேயே இந்த பொன்மொழிகளை எழுதிட்டு இருக்கிறேன். அவர் இது பண்ணதுக்காக நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத இதை அர்ப்பணிப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் எழுதுறோம். அதை அவங்க கவனிக்காமல் பக்கத்துலேயே யூரின் போவாங்க. சொன்னாக்கா சார் அவசரமாக வந்துருச்சு, என்ன பண்ண முடியும், அந்த அடக்க முடியாது, அந்த யூரின் இருந்து தான் போவாங்க. இருந்தாலும் நல்லா சகிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இப்போ அது பழக்கமாகி போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அது மேலே காலை வச்சுட்டு இது பண்ணிட்டு நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இது செய்யறதுனால படிச்சுட்டாச்சு அதை வேலை திருந்தவங்க பார்த்தா அப்பவும் தெரிஞ்சல அப்படியே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு டைம்ல அந்த எடுத்துறாங்க, ஒரு டைம்ல கட்டிக்கிட்டு அந்த இடத்துல குப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிடம் துணிந்து விட்டால் இறந்து விடலாம். ஒவ்வொரு நிமிடமும் துணிந்து விட்டால் ஜெயித்து விடலாம். இதை நான் படித்த உடனே எனக்கு என்ன ஆச்சுலாம் சொல்ல பிளட்டாக எப்படி சொல்லுவேன் எனக்கு மயக்குச்சு. அது படித்த உடனே எனக்கு அப்படியே ரத்தம் புது ரத்தம் எனக்கு கொடுப்பாங்க. இதை எழுதுன பசுபதி என் லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகிற காலத்துலேருந்து ட்ரிபிள் கார்னர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவர் எழுதுகிற ரைட்டிங்ஸ் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருக்கும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு மொழியை வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நான் எழுதுறத வீட்டில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் வருமானம் வருதா ஒன்று வருதா இதெல்லாம் போய் தேவையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க மனசையும் என்னோட எடுத்து மாற்றிருக்கு.
எழுதியிருக்கீங்க. நான் ஒரு படத்தோட இதை வந்து எழுதி காட்டுறேன். ஒரு படத்தோட தலைப்பை எழுதி காட்டுறேன். அதுக்கடுத்து இன்னொரு தலைப்பு எழுதுறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு படம் பத்ரி பக்கம் இருக்குதுங்களா? இதை வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இப்போ 1 வருஷம் இருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வந்து 2000 லைக். ஃபேஸ்புக் போனதுனால அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஸ்வீடன், இன்னும் பல வெளிநாடுகளிலிருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு பண்ணி இந்த நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப உற்சாகம் பண்ணாங்க. அதில் பிரிமிங்கிற ஊரில் இருக்கிற டாக்டர் ரகுநாதங்கிறவர் தன்னுடைய மகனோட கல்யாணத்துக்காக இதை என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒரு 25 வார்த்தைகள் எடுத்துருந்தார். இன்னொரு 25 வார்த்தைகள் வேணும், உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் தரேங்கண்ணே. அதுக்கப்புறம் 50 வார்த்தைகளை போட்டு அவரோட பையனோட கல்யாணத்துக்கு அற்புதம் 50 அப்படின்னு தலைப்பு கொடுத்து கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் வாழ்த்து மலர் மாதிரி கொடுத்து இது பண்ணி கௌரவிச்சிருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இயக்குனர் சசி அவர்கள் ஒரு படம் எடுத்துகிட்டு உள்ளார அவரால் வந்து நிதி நிலைமை அந்த ஒரு சில சிக்கல்கள் காரணமாக எடுக்கிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் வந்து இந்த லைஃப்பை விட்டு இந்த சினிமா ஃபீல்டை விட்டு போகலாம், இல்லாட்டி நம்ம சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ என்னுடைய வார்த்தைகள் படித்த உடனே அவருக்கு ஒரு புது உற்சாகம் வந்து அந்த படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி இன்னொரு படம் செஞ்சிட்ருக்காரு. நான் எழுதின எழுத்துக்கள் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி மாற்றிருக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆட்டியாமட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் தானே என் மனம் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. இந்த மாதிரி உங்களோட வார்த்தைகளை படித்து நான் இன்றைக்கி ஓரளவுக்கு டெவலாக இருக்கிறேன்னாக்கா அது நீங்கள் தான் காரணம், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னாங்க. என்ன நான் என்னங்க பெருசாக சாதித்தேன், நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் வந்து எங்களுக்கு வந்து கன்சீவே ஆகலை. நாங்கள் டெஸ்ட் இப்போ அங்கங்கன்னெலாம் போயிட்டு இது பண்ணி பார்த்தோம், எதுலேயுமே இதாகலை. கடைசியாக வந்து சரி நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாங்கிற முடிவோட சேலத்துலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியேறக்கூட உங்கள் செவத்தில் அந்த வாசகத்தை பார்த்தேன். பார்த்த உடனே சரி நம்ம நிலம் பணமெல்லாம் வச்சுட்டேன்னா கூட கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சொந்த இதில் அவங்க வந்து திருப்பியும் போய் டெஸ்டிங்காக போயிருக்காங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 4 மாதம் கழிச்சு போனப்போ அவங்க நேச்சுராகவே கன்சீவ் ஆகி இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை இப்போ யூகேஜி படிச்சுட்டு இருக்குது. அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை என்னை வந்து ரொம்ப நிகழ வச்சுது. அப்புறம் என்னுடைய தகப்பனார் வந்து சுதந்திர போராட்ட வீரர் ராஜாஜி கக்கனோட ரொம்ப நெருங்கிய பழக்கம் உள்ளவர். இந்திரா காந்தியிடம் தாமிர பட்டை வாங்கியிருக்காரு. அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், வாழ்ந்தது ரொம்ப நாள், வாழ போகிறது கொஞ்ச காலம். வாழ போகிற கொஞ்ச காலத்தை மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ வயசாக என்னோட இள வயசில் எனக்கு அது தெரிவிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே எங்கள் அப்பா தந்தை காலாகிட்டார். காலானதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த டைமில் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் பண்ணே இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ முதல் எழுதின வாக்கியம் ஒரே ஒரு சிவத்தில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எழுதுனேன். வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டு, வஞ்சம் தீர்க்க இதை விட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதுனேன். பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது.
அதை கொடுத்தோடனே எனக்கு என்னோட உற்சாகத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்து 5 வெவ்வேறு கோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். உடனே அதை படிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று எழுதிங்க, ஒவ்வொன்று நான் தொலைவு போய் எனக்கு படிக்க முடியாது, அதனால் நீங்கள் எல்லாம் எங்கே எழுதுறேன்னு ஒன்று சொல்லுங்கள், இல்லாட்டி எழுதுகிற இடத்துல வந்து வேற மாதிரி போட்டு அடுத்த சவுர் இந்த இடத்துலன்னு சொல்லி போட்டு நாங்கள் போய் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரி நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஒரே கோட்ஸை போட ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாருமே படிச்சுட்டு ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 7வது படிக்கிற ஒரு பையன் ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகக்குள்ள இந்த வாசகங்களை படிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கோம். அவங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி அவங்கெல்லாம் அங்கே எழுதியிருக்காங்க, நம்ம வீட்டு செவத்துலேயும் எழுதலாம், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா என்னன்னா அவங்க வீட்டுக்கு அவரே ஒயிட் வாஷ் பண்ணி அவரே நோட்டீஸ் ஒட்டவோ எழுதக்கூடாதுன்னு அவரே எழுதி வச்சுருக்காரு. அவர் வந்து அதெல்லாம் நான் அளவு இல்லைடா, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ரொம்ப இது பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி அப்புறம் அப்போ வெளியெல்லாம் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சோடனே இப்போ அவர் செவத்துலேயும் நான் எழுதிட்டு இருக்கேன். நிறைய பத்திரிகைகள்லாம் பாராட்டி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து கோயில் செவத்தில் எழுதக்கூடாதுங்க. கோயில் செவத்தில் அவங்களே கூப்பிட்டு அந்த நிர்வாகமே கூப்பிட்டு கோயில் செவத்துலையும் எழுதிட்டு இருக்கேன். அதே மாதிரி கல்யாண மண்டபங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் செஞ்சுட்டு இருக்கோம். இது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்கள் ஆகிடுச்சு. 25 இடத்துலையும் இந்த கோர்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். 25 இடம் ஒரே கோர்ஸ் தான். இந்த செப்டம்பர் வந்துன்னா 20வது வருஷம். இதில் வந்து நான் எழுதின கோர்ஸில் வந்து ரொம்ப பாப்புலரானது வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான். கடமைக்கு செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றிங்கிற வார்த்தையை புதிய தலைமுறையிலையும் போட்டிருந்தாங்க. இந்த வாசகத்தை வந்து புதிய தலைமுறையிலையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாசகம் வந்து நண்பன் எதிரியானால் நிம்மதி இருக்காது, எதிரி நண்பனானால் நம்பிக்கை இருக்காதுங்கிற வார்த்தை எழுது. எதிரி நண்பனானால் நம்பிக்கை இருக்காது, நண்பன் எதிரியானால் நிம்மதி இருக்காது. அந்த வார்த்தை எழுதுனா அந்த வாசகத்துக்கு நல்லா ஒரு வரவேற்பு கிடைச்சது. அப்புறம் நான் இதை எழுதிட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுனாக்கா, மக்கள் வந்து தன்னம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு தான் இதை நான் செஞ்சுட்டு வரேன். இதில் ஒரு தன்னம்பிக்கை ஒரு வாசகம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. வளர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் நிலா தேய்கிறது, மலர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் பூக்கள் உதிர்கின்றன, முளைத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தான் விதைகள் மண்ணில் புதைந்து விடுகின்றன. நான் மட்டும் வந்து எந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், அதனால் அந்த நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல, விழுகின்ற ஒவ்வொருவரும் கம்பீரமாக எழுதியிருப்பதற்கு பேர் தான் வெற்றி. Thanks a lot. Guys, I was there, and then he made portraits of those people who were stuck over there, and then he basically all the villages. Like basically